பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோன்னு நம்ம கையில் இருக்கிறத பார்த்தாவே தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்லயே மீன் வறுவல் மசாலா ரெடி பண்ணிட்டு மீன் வறுவல் எப்படி பண்றதுன்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். மீன் வறுவல் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 கிலோ கடலை மாவு, 1/2 கிலோ வரமிளகாய் தூள், 1/2 கிலோ காய வைத்த பூண்டு, 1/2 கிலோ உப்பு, 150 கிராம் சுக்கு, 100 கிராம் மஞ்சத்தூள். இப்போ நம்ம மீன் வறுவல் மசாலா ரெடி பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா ட்ரையான மசாலா எல்லாமே காஞ்ச பூண்டு, காஞ்ச சுக்கு, அதாவது இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக போட்ட வேண்டான்ட்டு நான் சுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி காய வச்சு எல்லாமே இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இதை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ தேவையோ நம்ம மீன் மசாலா, மீன் வறுவல் எப்போ செய்கிறோமோ அப்போல்லாம் இதை நம்ம எடுத்து போட்டு யூஸ் பண்ண முடியும். இது கடையில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்லேயே வீட்டு டேஸ்ட், இது ஹோம்மேட் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலா எப்படி செய்கிறது, இது பெரிய குவான்டிட்டியாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதனுடைய ஸ்மால் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரெசிபி தமிழா சேனல் அப்லோட் பண்ணுறோம். அதனுடைய லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மீன் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கோம். அதை இந்த கப்பில் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் ஒன்றா கலந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்து வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பெரிய ட்ரையான பாத்திரம் எடுத்துருக்கோம். எடுத்து வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. மீன் மசாலா நம்ம பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு கார்ன் மாவு சேர்த்துனோம்னா ரொம்ப பிரியாமல் இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கோம். அதுக்கடுத்தது வரமிளகாத்தூள். இந்த மீன் மசாலா நீங்கள் மீனில் ஆட் பண்ணும்போது வேறு எதுவுமே சேர்த்த தேவையில்லை. காரம், உப்பு எதுவுமே சேர்த்த, இது மட்டுமே சேர்த்துனா போதும். அதனால தான் ஈக்குவலாக நம்ம காரம் சேர்த்துருக்கோம். அதுக்கடுத்தது மஞ்சத்தூள், அடுத்தது உப்பு, அடுத்தது இது காய வச்சு எடுத்த பூண்டை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சோம்னா அந்த எடுத்த பூண்டு. அப்படி இல்லாட்டி ரொம்ப காயில அப்படின்னா கொஞ்சம் ஈரமாக இருக்குன்னா நம்ம வறுத்து கூட இதில் போட்டுக்கலாம். அடுத்தது சுக்கு எடுத்திருக்கோம். நம்ம இஞ்சி போடுவோம், இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதை காய வைக்கிறதுன்ட்டு சுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். இதை தட்டி எடுத்துருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். எதுக்காக எல்லாம் ஒன்றா கலந்துட்டு மிக்ஸி ஜாரில் போடுறோன்னா அப்போ தான் காரம், உப்பு எல்லாத்துலேயும் ஈவனாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கலக்கும். அதனால் இப்படி கலந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஒன்றா கலந்தாச்சு. நம்ம இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம சுக்குவும் நம்ம பூண்டு மட்டும் தனியாக போட்டு இதில் மிக்ஸ் பண்ணலாம். இருந்தாலும் எல்லாம் ஒன்றா சேரும்போது தான் அதோடைய கலரும் சரி, அது எல்லாம் உப்பு காரம் எல்லாமே ஒட்டுக்காக கலங்கும். இப்போ நம்ம மீன் வறுவல் மசாலா எப்படி நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணுறங்கிறத பார்த்துருப்பீங்க. இது கூட பார்த்திங்கன்னா ரெட் ஃபுட் கலர் தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. அதாவது மீன் வறுவல் செஞ்சு சேல் பண்ணுறவங்களாகட்டும் அல்லது மசாலா சேல் பண்ணுறவங்களாகட்டும் இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்காக ஃபுட் கலர் சேர்த்தாம கூட இது நல்லாவே கலராக இருக்கும். இதுவே நம்ம போதுமாக இருக்கும். நிறைய பேர் நம்மளுடைய சேனலை பார்த்து மசாலா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன்ட்டு என்கிட்ட ஃபோன்லேயும் நம்ம வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க.
அதனால் வந்துட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ பல்கான குவான்டிட்டி, அதாவது பெரிய குவான்டிட்டியில் நம்ம மசாலா வகைகள் செய்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய ஸ்மால் குவான்டிட்டி ரெசிபி தமிழா சேனல் அப்லோட் பண்ணுறோம், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த மசாலாவை வச்சுட்டு மீன் வறுவல் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் மீன் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இந்த மசாலாவை வந்து நம்ம மீன் வாங்கிட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துருக்கோம். இது வந்து 6 கிலோ மீன் வாங்கினேன். அதை வந்துட்டு நம்ம தலையும் வாலும் எடுத்துட்டு நடுப்பகுதி மட்டும் நல்லா கழுவி எடுத்து வந்திருக்கிறோம். இந்த மீனுக்கு தேவையான மசாலா வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மீன் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம மசாலா எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு மசாலா எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு லெமன் வந்து நம்ம பிழிஞ்சிக்கலாம். அது கூட நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஆட்ட வேண்டாம், நம்ம வந்து மீன் மேலே வந்து அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரியே கலந்துக்கலாம். இந்த மசாலாவிலேயே நம்ம தேவையான அளவு உப்பு இருக்குது, மீனுக்கு தேவையான அளவு உப்பும் இருக்கும். அதனால் உப்பு காரம் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது, சேர்த்த வேண்டாம். ஃபுட் கலர் மட்டும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கலந்தாச்சு. நம்ம மீன் போட்டு கலந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன் எடுத்துருக்குறோம், நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை வந்துட்டு மீன் மசாலாலாம் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தோம்னா அந்த உப்பு காரம் எல்லாம் மீனில் பிடிச்சிக்கும். இப்போ நம்ம மீன் வறுவலுக்கு எல்லா பீசஸுமே வந்து மசாலா தடவி நம்ம காய வச்சுருக்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மீனில் பார்த்திங்கன்னா தலை, அந்த பக்கம் வால் பகுதி இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு குழம்பு வைப்போம். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் வச்சு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வடை சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராம் பூண்டு, 1/2 கிலோ தக்காளி, சிறிதளவு கருவேப்பிலை இதெல்லாம் வந்து வணக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மீன் குழம்பு வந்து தாளிச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதை வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்குறோம். சிறிதளவு கருவேப்பிலை, இந்த 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் அரைச்சிருக்கிறோம், இதை மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து வீட்லேயே அரைச்ச குழம்பு மசாலா தூள், இது வந்து நம்ம வீடியோவில் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். குழம்பு மசாலா தூள் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த குழம்பு மசாலா தூள் வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா எல்லா வகை புளிக்குழம்புகளுக்கும், புளி ஊற்றி செய்யக்கூடிய குழம்பு எல்லா வகைக்கும், சுண்டல் குழம்பு, பட்டாணி குழம்பு, மொச்சை, அது மாதிரி கத்திரிக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா நம்ம புளிக்குழம்புக்கு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா போடும்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து வரமிளகாய் தூளோ இல்லை மஞ்சத்தூளோ இது எதுவுமே சேர்த்த தேவையில்லை, மல்லித்தூளோ எதுவுமே சேர்த்த தேவையில்லை. நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் நான் 6 ஸ்பூன் போட போகிறேன். இப்போ 2 போட்டிருக்கேன். 3, 4, 5, 6 ஸ்பூன். இதில் வந்து காரம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே நீங்கள் சேர்த்த வேண்டாம். இந்த தூள் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆரஞ்சு சைஸில் வந்து புளி எடுத்துருக்குறோம். அந்த புளியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நம்ம வந்து கரைச்சி எடுத்து வந்திருக்கோம். அந்த புளியை சேர்த்துக்கலாம்.
மீன் குழம்புக்குங்கிறனால கொஞ்சம் அதிகமாக தான் புளி தேவைப்படும். புளி ஊற்றும்போது தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமான புளி நம்ம சேர்த்துக்கிறோம். புளிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். தேங்காய் இதில் வந்து அரைச்சி ஊற்றுறவங்க இல்லை தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி நம்ம செய்யலாம். இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் ஊற்றாமல் வெறுமனே இந்த மாதிரி குழம்பு மசாலாவும் புளி மட்டும் சேர்த்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ எல்லாம் கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம். நம்ம மீன் இதை போடும்போது கொஞ்சம் தண்ணி விடும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. குழம்பு கொதிக்கும் பொழுது நம்ம கழுவி வச்சுருக்கிற மீன், அதாவது இது வந்து மீனோட தலை, பெரிய பெரிய மீனாக எடுத்ததுனால ஒரு 2 தலை. இது வந்து மீனோட வால். நம்ம வந்து குழம்புல வந்து அதிகமாக மீன் போடாமல் நடுப்பகுதி எல்லாம் நம்ம ஃப்ரைக்கு போட்டுட்டு இந்த மாதிரி இதை மட்டும் நம்ம குழம்புக்கு போட்டுக்கலாம். இப்போ மட்டும் ஒரு கலந்துட்டு தட்டு வச்சு மூடி ஒரு 2 கொதி, அதாவது நல்லா கொதிச்சோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுலேயே வெந்துடும் நமக்கு மீன் தலையும் இதுவும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு நம்ம மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் குழம்பு வந்து 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. அந்த மீன் வந்து அதுலேயே வந்து நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு நல்ல இரும்பு தோசைக்கல். இந்த தோசைக்கல் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. தோசைக்கல்லில் மீன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீனுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க ஆயிலே சேர்த்துக்கலாம். ஆனால் மீன் வறுவலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீஸ் அவ்வளோதான் அதுதா மீன் வந்து நம்ம பொரிச்சு இப்படி எடுத்து வச்சோம்னா வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே நம்ம சூடாக கொடுத்தோம்னா, இப்போ நான் பொரிச்சு எடுத்து போட எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் சூடாக சாப்பிட தான் பிடிக்கும். அதனால் எல்லோரும் மீன் சாப்பிட்டாங்க. இந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மசாலா சேர்த்தும் போது நம்ம உப்பு காரம் எதுவுமே நீங்கள் தனியாக ஆட் பண்ணவே வேண்டாம். இந்த மீனுக்கு தேவையான கரெக்டான உப்பு காரம் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே சேர்த்தாமல் நம்ம இந்த மாதிரி மீன் பொரிக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் எப்பயுமே பொரிச்சோடனே சூடாக கொடுத்துருங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே சூடாக சாப்பிட்டுட்டாங்க. இப்போ மீன் வறுவல் எல்லாமே வந்துட்டு நம்ம வடசட்டியில் எண்ணெய் ஊற்றி போட்டோம்னா, நம்ம பெரிய மீனாக எடுத்தோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். அந்த எண்ணெயை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லையும் நம்ம போட்டுக்கலாம். அல்லது எண்ணெயில் போட்டால் தான் பிடிக்கும்னு சொல்கிறவங்களும் எண்ணெயிலையும் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்து நம்ம செய்யும் பொழுது மீன்லேருந்து எந்த மசாலாவும் பிரிஞ்சு தனியாக வராது. கரெக்டாக எல்லாமே கோட்டிங் ஆகியிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த மசாலா. அதே போல் இந்த மீன் மசாலா, ஹோம்மேட் மீன் மசாலா தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.
நம்ம ஆல்ரெடி எல்லா மசாலாக்களுமே கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்ருக்குறோம். அது கூட அடுத்தது மீன் மசாலாவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுவும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மீன் வறுவல் மசாலா எப்படி செய்கிறது, அதை வச்சு எப்படி மீன் வறுவல் பண்ணுறதுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நான் அதிகமான குவான்டிட்டியில் நான் மீன் வறுவல் மசாலா ரெடி பண்ணி வச்சுருப்பேன். நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது வெளியவே வச்சாலும் இந்த மசாலா ஒன்றும் கெட்டு போகாது. இந்த மசாலா நிறைய பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் மீன் வறுவல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து அதுக்கு சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் வந்து நம்ம மீல் மேக்கர், அதாவது அந்த இதுக்கும் வந்து சோயான்னு சொல்லுவாங்க, அதுக்குமே இதை போட்டு நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து மீன் மசாலா வச்சு நம்ம செஞ்சுக்க முடியும். நீங்கள் கம்மியான குவான்டிட்டி வேணுன்னா இதனுடைய அளவுகளை குறைச்சி நீங்கள் செஞ்சுக்கலாம், அல்லது ரெசிபி தமிழா சேனலில் அப்லோட் பண்ணுறோம், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மீன் வறுவல் மசாலா தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.